நம்ம சேனலை ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடி எந்த அளவுக்கு கொத்து கொத்தா பூ பூக்குன்னு. மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரோஸ் செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும்னு நினைச்சோம். அதானே பூத்துட்டு இருக்கு, இதை ஏன் ட்ரிம் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க 3 வருஷமா நாங்கள் இதை ட்ரிம் பண்ணவே இல்லை. ஒரு வருஷம் கூட பூ இந்த அளவுக்கு குறையல. செடியும் ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு, பூ ரொம்ப மேலே போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ட்ரிம் பண்ணி விடலாம்னு நினைச்சோம். டார்க் பிங்க், லைட் பிங்க், பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் செடி ரெண்டையுமே ஒன்னாதான் நாங்கள் நெட்டு வச்சோம். கரெக்டா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. பயங்கர ஹைட் ஆயிடுச்சு செடி. நிறைய பேர் வந்து இந்த செடி வளர்த்ததுக்கான டிப்ஸ் எல்லாம் கேட்டீங்க. என்னதான் டிப்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மண் வளம் இந்த இடத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனாலேயும் நல்லா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு லைட்டா மழை பெஞ்சு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது பாத்தீங்களா. அந்த சமயம் வந்து நாங்க இந்த செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ பதியம் போடணும்னு நினைச்சோமோ அவ்வளோ செடியும் பதியம் போட்டு வச்சிருந்தோம். அதுல பாதி செத்து இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தளைஞ்சிருந்தது. பதியம் போட்ட செடியை ஏன் யாருக்கும் கொடுக்கலங்கிற ரீசன் லாங் வீடியோல இருக்கு.